வணக்கம், வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இன்னைக்கு கப்பலபத்தாஸ் ஏரியால இருக்கேன். இந்த ஊர்ல என்னென்ன கோவில் இருக்குன்னு வாங்க செக் அவுட் பண்ணலாம். கப்பலபத்தாஸ்ல பெருமாத்தாங் சிந்து காளி அம்மன் கோவில் சொன்னா யாருக்குமே தெரியாம இருக்காது. இந்த கோவிலுக்கு இன்னொரு செல்ல பேர் இருக்கு, மாதா சிந்து காளின்னு சொல்லுவாங்க. இந்த கோவில் முன்பு ஒரு சின்ன குடிசையா தான் இருந்துச்சு. ஆனா தெய்வ வழிபாடு அதிகமா இருந்துச்சு. பிறகு இந்த கோவிலுக்கு பாலஸ்தபம் பண்ணி இப்போ உள்ள ரூபத்துக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்பு இந்த கோவில் வழி நடத்துறது யாரு பார்த்தோமா, ஒரு சீனவர், வயசான சீனவர். ஆனால் மக்களையும் சரி, இந்த கோவிலில் போகிறவங்களும் சரி, அவ்வளோ மரியாதையை நடத்துவார். ஸோ இந்த கோவிலுக்கு ஒரு தடவைக்கு வந்துட்டு போனீங்கன்னா உங்களோட நினைச்ச காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும். எந்த கோவிலில் என்னை அவமானப்படுத்தினாங்களோ அதே கோவிலில் வார வெள்ளிக்கிழமை என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட பஜனை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச ஒரே கோயில் சொன்னோமா, அது இந்த ஸ்ரீ சித்தி விநாயகர் தேவஸ்தானம் தான். இவரோட பவரே வேற லெவலான பவர். என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு முடியாத ஒரு காரியம் இருக்குன்னா இந்த சித்தி விநாயகரை நம்பி மனசார வேண்டி இவர்கிட்ட ஒப்படைங்க, அந்த காரியம் கைகூடும். பத்துமலை முருகனை போல இந்த ஒரு முருகன் பெர்தாம் டவுன்லே ஒரு பெரிய ஆலயமாக உருவாகி இருக்கணும். ஒரு டெவலப்மெண்ட் காரணத்தினால இந்த கோவிலை தள்ளி ஏதோ ஒரு தாமான்ல பதுக்கி வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. இந்த முருகரை பார்க்கும்போது என்னோட கஷ்டத்தை தீர்க்க வந்த மாதிரி தெரியல, இவரோட கஷ்டத்தை தீர்க்கறதுக்காக ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவனை சொல்லிட்டு மனசே பாரமாக தான் இருக்கு. கண்டிப்பாக இந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் இந்த கோவிலுக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் பெர்தாம் ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முருகர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. முருகப்பெருமான் கோவில் அருகிலே ஸ்ரீ முன்னீஸ்வரர் ஆலயம் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டு கோவிலும் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஜாலான் தீகா என்ற ஒரு இடத்துல இருக்கு. இன்னைக்கு இந்த பயணம் இதோட முடிகிறது. நாளைக்கு தொடரும். நன்றி, வணக்கம்.